அண்ணாமலையை எடப்பாடி பழனிசாமி முழுமையா ஏற்றுக்கொண்டாரா அப்படின்னா கிடையாது. இதுவரைக்கும் பாஜக மாநில தலைவர்களாக இருந்த எல்லாரையும் நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏதோ ஒன்று பெரிய பதவி கொடுத்துட்டு தான் எடுத்தீங்க. இவரை வெறுமனையா எடுத்தீங்க, அதுக்கப்புறம் எதுவுமே கொடுக்கல. செந்தில் பாலாஜியும் இவரும் ஒன்றும் சம்பந்தமே இல்லாதவர் கிடையாது. இவங்க ரெண்டு பேரோட அம்மாவுமே அக்கா தங்கச்சிங்க. அண்ணாமலையோட அம்மாவும் செந்தில் பாலாஜியோட அம்மாவும் அக்கா தங்கச்சிங்க. ஆமா. அப்புறம் எப்படி இந்த அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை? செந்தில் பாலாஜி உன்னை பர்சனலாக அட்டாக் பண்ணுறான், உன்னை தோக்கடிச்சுட்டான், உன் சொந்தக்காரன் உன்னை அசிங்கப்படுத்திட்டாங்கிறதுக்காக உன் குடும்ப பிரச்சனைக்கு நீ பிஜேபியை யூஸ் பண்ணிட்டான். டிஎம்கே வந்து அண்ணாமலை ஃபைல்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணுறதா தான் அவர் வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று விட்டார்ல, இப்போ பெரிய ஊழல் ஒளிவிலக்கா நாளைக்கு பேசினார்ல, இவருடைய லட்சணத்தை பாருங்க அப்படின்னு இந்த ஆரம்பார்க்கு ஏதோ பத்திரிகையாளர் வெளியிட போகிறதாக ஒரு தகவல் வந்து எல்லா பத்திரிகையாளரும் நான் கட்சி ஆரம்பிக்க போறீங்களா, கட்சி ஆனால் கண்டிப்பாக ஆரம்பிக்கிறப்ப உங்கள்கிட்ட சொல்லுவேன்னா ஒரு பாசிட்டிவ் சைன் தான் அது. ஆனால் அதுவே டெல்லியில் லாக்கு போட்டதுக்கப்புறம் நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதெல்லாம் சாதாரண விஷயமானா, நான் ஒரு சாதாரண விவசாய குடும்பம்னா எவ்வளோ செலவாகும் தெரியுமா அப்படின்னு அப்படியே மாற்றிட்டாரு. எடப்பாடி என்ன சொல்கிறாரு, நான் ஒன்று கொடுத்துட்டேன், நீ யாரை நிப்பாட்டுறியா, உனக்கு அவ்வளோ அண்ணாமலை முக்கியம்னா வானதிக்கு வேணாம்னு சொல்லிட்டு அண்ணாமலை நிறுத்திக்க. ஆனால் என்கிட்ட அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வானதியை கழட்டி விட்டோம்னா வானதி சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க தேசிய மகளிர் அணி தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு எம்எல்ஏ சீட் இல்லைன்னு எப்படி தேசியம் சொல்லணும்? அதுக்கு அண்ணாமலை நினைச்சாலும் வானதி சீனிவாசன் கிடைக்கிற சீட்டை தடுக்க முடியாது, மோடியே நினைச்சாலும் தடுக்க முடியாது. ஏன்னா அவங்க இருக்கிற பதவி அந்த மாதிரி. ஆனா அண்ணாமலை கட்சி தலைவராக இருக்கும் பொழுது தன்னைத்தானே சாட்டையில் அடிச்சுக்கிட்டு கட்சிக்காக தன்னுடைய உடம்பெல்லாம் வருத்திக்கிட்டார்ல, அப்ப அதெல்லாம் ஆக்சுவலா அது அந்த பதவி கிடைக்காம போயிருச்சுங்கிற விரக்தி தான் அது. அண்ணாமலை பத்தி இவ்வளவு தூரம் சொல்றீங்கல்ல, அண்ணாமலையுடைய உண்மையான முகம், அண்ணாமலை 10,000 கோடி சொத்து சேர்த்துட்டாரு, இவ்வளவு தூரம் சொல்ற நீங்க ஒரு காலத்துல அண்ணாமலையை கண்மூடித்தனமா லவ் பண்ணிருக்கீங்க, கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ணிருக்கீங்க, அவரு தான் எனக்கு உலகமே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்திருக்கீங்கல்ல, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அண்ணாமலை வந்து எல்லா இடத்துலையும் சுயநலமாக இருந்தாருங்கிறது தான் நிதர்சனம். நான் உண்மையா இருந்தேன் எல்லா இடத்துலையும், எல்லா நேரத்துலையும் அவருக்கு உண்மையா இருந்தேனே தவிர, பட் அவர் எனக்கு எந்த இடத்துலயா உண்மையா இருந்தாரா அப்படின்னா எதுவுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கூட 10,000 கோடி சம்பாரிச்சு கூட எனக்கு ஒரு 10 ரூபா கூட ஒரு டீ கூட வாங்கி கொடுத்தது கிடையாது. இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருக்கும். நன்றி. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திருச்சி சூர்யா அவர்கள். வணக்கம். அண்ணாமலை சுற்றி என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஏன் அப்படின்னா அண்ணாமலை திடீர்னு பிஜேபி அந்த தேர்தல் பொறுப்பாளர் பொறுப்புலேருந்து விலகிட்டார். இதற்கு வந்து அதிமுக கொடுத்த அழுத்தம் அப்படின்னாங்க. இன்னொரு பக்கத்தில் நடிகர் எஸ்வி சேகர் வந்து டெல்லியிலே அவர் தூக்கி வெளில போட்டுட்டாங்க, இதெல்லாம் ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப்ல சொல்றீங்க. ஒரு அரசியல் விமர்சகராக இது நீங்கள் எப்படி பார்த்தீங்க? இல்லை, கிட்டத்தட்ட டெல்லியிலேருந்து அவரை தூக்கி எறிஞ்சிட்டாங்கிறத விட அவரை டெல்லியிலேருந்து ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க ஒன்று. ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமியா அவர் அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக முன்மொழிஞ்சாலும் அவர் ஜெயிக்கிறதுக்கு நான் பாடுபடுவேன் அப்படின்னாலும் அண்ணாமலையை எடப்பாடி பழனிசாமி முழுமையாக ஏற்றுக்கொண்டாரா அப்படின்னா கிடையாது. இப்போ சிக்கல் எந்த நிலையில் நீடிக்குது அப்படின்னா, இது ஒன்றும் பெரிய பொறுப்பு இல்லை, அவர் வேணான்னு சொல்கிறதுக்கு இது பிஜேபியில் இருக்கிற எல்லா மாநில தலைவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த தொகுதி பொறுப்பாளர் தான். இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும், குஷ்பு ஸ்டார் பேச்சாளர் பட்டியல் வந்தப்போ அவங்க உடனே எனக்கு உடல்நிலை சரியில்லை அதனால் நான் வெளில போகிறேன்னாங்க. அவங்களுக்கும் கோபம் என்னன்னா அவங்களுக்கு எம்பி சீட்டு கொடுக்கலங்கிற அதிருப்தியை தான் அதில் வெளிப்படுத்தினாங்க. இப்போ இவர் நாளைக்கு தன்னுடைய தந்தையாருடைய உடல்நிலையை காட்டி இதிலேருந்து விலகுவதற்கு காரணம் அதில் ஏதோ ஒரு எதிர்ப்பை தெரிவிக்க அவர் விரும்புகிறார். அந்த எதிர்ப்பு என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் பாஜக மாநில தலைவர்களாக இருந்த எல்லாரையும் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏதோ ஒன்று பெரிய பதவி கொடுத்துட்டு தான் எடுத்தீங்க. இது பொன் ராதாகிருஷ்ணனுக்கு மத்திய மந்திரி கொடுத்துட்டு தான் எடுத்தீங்க, தமிழிசைக்கு கவர்னர் கொடுத்துட்டு தான் எடுத்தீங்க, எல்முருகனுக்கு நாளைக்கு மத்திய மந்திரி கொடுத்துட்டு தான் எடுத்தீங்கிறப்ப இவரை வெறுமனையாக எடுத்தீங்க, அதுக்கப்புறம் எதுவுமே கொடுக்கல. இது ஒரு வருத்தம். நாளைக்கு நான் டெல்லி வட்டாரத்தில் விசாரித்த வரைக்கும் இப்போ நடுவில்லாம் அவருக்கு ராஜ்யசபா எம்பி கொடுக்க போகிறாங்க, இணை அமைச்சர் மத்திய அமைச்சர் ஆகிறார் அண்ணாமலை, அது மாதிரி வந்து பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளராகிறார் அண்ணாமலை, இப்படிலாம் அவங்களோட இந்த வார் ரூம்லாம் நிறையா அந்த பதிவுகள் போட்டப்ப இதெல்லாம் நாங்கள் சொல்லலைங்க, இதெல்லாம் அவங்களாவே போட்டுக்கிறாங்க. நாளைக்கு இந்த ஒரு இமேஜ் சினாரியோ கிரியேட் பண்ணால் நம்ம பேர் அதில் அடிப்படும். இப்போ துணை ஜனாதிபதி வேட்பாளர் பட்டியலே அண்ணாமலை பேர் இருக்குதுன்னெலாம் கிளப்பி விட்டாங்க. இதெல்லாம் வந்து அவங்களா நாளைக்கு ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க. உண்மையை சொல்லணும்னா முன்னாடி இருந்த அளவுக்கு அமித்ஷா மோடியிடம் இவருக்கு நெருக்கம் இருக்கிறதா
முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ எவ்வளோங்க இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 100% இருந்துச்சுன்னா இப்போ 3% தான் இருக்குது. ஏன் இவ்வளோ பெரிய இடைவேளை? இல்லை, அவருடைய நடவடிக்கைங்கிறது பிஜேபி தலைமை நாளைக்கு இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் என்ன, எடப்பாடி பழனிசாமியை அனுசரிப்பதற்காகவும் அதிமுகவுடனான இணக்கப்போக்கை கையாள்வதற்காகவும் மாநில தலைவர் மாற்றப்பட்டார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது கிடையாது. அது ஒன் ஆஃப் த ரீசன் தான். பட் அண்ணாமலையை நீக்கினதற்கு பல காரணங்கள் உண்டு. ஒரு 4-5 காரணங்கள். இல்லை, பிரைமரியாக சொல்லணும்னா இப்போ கட்சியை வலுப்படுத்தாமல் உன்னை நீ வலுப்படுத்திக்கிட்டா, உன்னுடைய சுய தேவைகளுக்கு உன்னுடைய தனிப்பட்ட முறையான பிரச்சனைகளுக்கு கட்சியை வச்சு அவங்கள பழி வாங்கிக்கிட்ட. ஆனால் நாளைக்கு கட்சியை வலுப்படுத்துவதற்கான எந்த ஒரு துரித நடவடிக்கையும் உங்ககிட்ட இல்லை. புரிதலுக்கு சொல்லணும் அப்படின்னா செந்தில் பாலாஜியும் இவரும் ஒன்றும் சம்மந்தமே இல்லாதவர் கிடையாது. இவங்க 2 பேரோட அம்மாவுமே அக்கா தங்கச்சிங்க. அண்ணாமலையோட அம்மாவும் செந்தில் பாலாஜியோட அம்மாவும் அக்கா தங்கச்சிங்க. ஆமாம், அப்புறம் எப்படி இந்த அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை? அதுதான். இவர் அரவக்குறிச்சிக்குள்ளார பாஜக சார்பில் நிற்கிறப்ப எப்பயுமே தன்னுடைய மாவட்டத்துக்குள்ளார தன்னுடைய கட்சி சார்ந்த வேட்பாளர்கள் மட்டும்தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற நிலையில் அண்ணாமலையை செந்தில் பாலாஜியை தோக்கடிக்கிறார். இந்த இடத்துல இருந்து அந்த அக்ரெஷன் ஸ்டார்ட் ஆகுது. இவங்க 2 பேர்த்துக்குமே ஒரே குலதெய்வம், ஒரே கிராமம், ஒரே ஊர், இந்த ஜாதிக்குள்ளாரே சில வகைரகால் இருக்கும்ல, அதுலேயுமே இவங்கெல்லாம் ஒரே ஆட்கள். 2 பேருமே அங்காளி பங்காளி சொந்தக்காரங்க. இல்லை, நீங்கள் ஒரே வழியில் சொன்னால் அதான் அங்காளி பங்காளி தான். இப்போ இந்த நிலையில் நாளைக்கு இந்த அரசியல் ரீதியான இவருக்கு அந்த தோல்வியை தேடி தந்ததுனால் சொந்த ஊரில் நிற்கிறப்ப ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பதவியை விலகிட்டு வராரு, ஒரு இளைஞர் அப்படிங்கிற ஒரு பார்வையெல்லாம் இவர் ஸ்கோர் பண்ணிடலாம்னு நினச்சதை செந்தில் பாலாஜி அவரை காலி பண்ணிட்டாருங்கிற ஒரு இமேஜ். அதற்கு அப்பாற்பட்டு செந்தில் பாலாஜி இவர் மீது இந்த ரஃபேல் வாட்ச்சு, இந்த ஏர்போர்ட்டில் நாளைக்கு கதவை திறந்தார், அப்புறமேல அவருடைய சொத்து பட்டியலை அவர் வெளியிட தயாராக, அவர் வாடகைக்கு இருக்கிற வீட்டோட விலை 3 லட்ச ரூபாய், எவன் வாடகை தரான், என் ஃப்ரெண்ட்ஸு தான் கொடுக்குறாங்கன்னு சொல்ல வைக்கிற அளவுக்குலாம் அவரை பொது ஊடகங்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் அவருடைய இமேஜ் உடையிற அளவுக்கு செந்தில் பாலாஜியோட விமர்சனங்கள் தான் கடுமையாக இருந்துச்சு. இவர் என்ன பண்ணுறாரு, டெல்லிக்கு போயிட்டு இந்த கொங்கு பகுதியில் திமுகவுக்கு வலுவான தலைவர்கள் யாருமே இல்லைங்க, இந்த செந்தில் பாலாஜி வந்ததுக்கப்புறம் தான் டிஎம்கே இங்கே ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இப்போ முத்துசாமி இருக்கிறார், ஈரோடு முத்துசாமி இருக்கிறார், வெள்ளக்கோயில் சாமிநாதன் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் இருந்தாலும் கூட அவங்கவுங்க அந்தந்த தொகுதிக்குள்ளார தான் வலுவாக இருக்கிறாங்க. ஆனால் இவர் அந்த பகுதியவே நாளைக்கு திமுகவோடைய கோட்டையாக மாற்றிட்டாரு. எப்படிப்பா மாற்றுறான் அப்படின்னா, காசு கண்ணாப்புனான்னு கொட்டுதுங்க. 2 பெரிய டிபார்ட்மெண்ட்டு, டாஸ்மாக், இபி, கோடி கணக்கில் கொட்டுது. அதனால் காசை ஃபுல்லாக இறக்கிற. அப்படி இப்போ இவரை நீங்கள் தூக்கிட்டீங்கன்னா அங்கே ஃபண்டு ஃப்ளோ நின்று போயிடும். நாளைக்கு யாரும் அந்த சைடை பார்த்துக்க முடியாது. அப்போ கொங்கு பகுதி டிஎம்கேக்கு வீக் ஆகும், நம்மளுக்கு அது சாதகமான சூழ்நிலை ஏற்படும் சொல்லி தான் இவர் டெல்லியோட கவனத்தையே செந்தில் பாலாஜி பக்கம் திருப்புறாரு. நியாயமான விஷயம் என்னென்னா, செந்தில் பாலாஜி உன்னை பர்சனலாக அட்டாக் பண்ணுறான், உன்னை தோக்கடிச்சிட்டான், உன் சொந்தக்காரன் உன்னை அசிங்கப்படுத்திக்கிட்டாங்கிறதுக்காக உன் குடும்ப பிரச்சனைக்கு நீ பிஜேபியை யூஸ் பண்ணிட்ட. இப்போ இதே செந்தில் பாலாஜிக்கு அப்பாற்பட்டு இவர் சமூகத்தை சார்ந்த வேறு எந்த அமைச்சர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதா, ரைடுகள் வந்ததா அப்படின்னா கிடையாது. ஏன்னா இவர் இந்த கம்யூனிட்டி லாபியே கரெக்டாக வச்சுக்கிட்டார். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னோன்னா, சக்கரபாணி இவர் சமூகத்தை சேர்ந்தவர். அவருடைய மாவட்டத்துக்குள்ளார அண்ணாமலையோடைய சொந்த அக்காவோடைய வீட்டுக்காரரு சிவகுமார் அங்கே தான் பிரிக்ஸ் ஃபேக்ட்ரி நடத்துகிறாரு, அண்ணாமலையார் பிரிக்ஸ் நடத்துகிறாரு. அரசாங்க கான்ட்ராக்டுகள் எல்லாத்துக்கும் அங்கேருந்து தான் செங்கல் எடுக்கணும்னு அமைச்சர் வாய்மொழி உத்தரவு கொடுத்துருக்காரு. அதுமாதிரி ரியல் எஸ்டேட்டுக்குள்ளார பண்ணுறாரு. நிறையா தொழில்கள் பண்ணுறப்ப திருப்பூரில் ஒரு பெரிய லே அவுட்டு போட்டு ஓப்பனிங் பண்ணுறாரு சிவகுமார். அதை சக்கரபாணி சம்மந்தமே இல்லாத மாவட்டத்தில் திறந்து வைக்கிறார். அதாவது இவர்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்யோன்யம். இந்த பழக்க வழக்கம் எந்த அளவுக்கு போகுது அப்படின்னா, செந்தில் பாலாஜி இந்த டிரான்ஸ்ஃபாரம் ஊழல்னு இவர் கிளப்பி விடுறாருல, அது ஏன்னா இவருடைய டிரான்ஸ்ஃபாரத்தில் இவருக்கு அண்ணாமலையோட சொந்தக்காரவங்க ஒரு 2 பேத்துக்கு பெரிய லெவலில் கான்ட்ராக்ட் கொடுக்கப்படுது. ஆனால் செந்தில் பாலாஜிக்கு அது அண்ணாமலை சொந்தக்காரங்கன்னே தெரியல. எப்படி அப்படின்னா, சக்கரபாணி ஃபோன் பண்ணி எனக்கு வேண்டியவங்க கொடு அப்படின்னு வாங்குறாரு. ஸோ இவருக்கு இணக்கமாக இருக்கிற அமைச்சர்கள் நாளைக்கு ஒதுக்கி விட்டார், இவருக்கு ஆவாதவங்கள அடிக்கிறார். இப்போ இதே ஏவாவேலு அவர் வீட்டுக்கு ரைடு வந்தப்போ பத்திரிகையாளர் சந்திப்புலையே நாளைக்கு இதே டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ரைடு போகிறீங்க, ஆனால் அந்த மந்திரி வீட்டுக்கு போக மாட்டேங்கிறீங்க, என் வீட்டுக்கு ஏன் வரீங்கன்னு கேட்குறாரு. அதாவது மணல் குவாரிகளுக்கு ரைடு போகிறீங்க, ஆனால் மைன்ஸ் மினிஸ்டர் துரைமுருகனை தொட மாட்டேங்கிறீங்க, ஏங்கிட்ட வரீங்க, இது என்ன நியாயம் அப்படின்னு அவர் கேட்குறதுக்கு காரணம், அந்த சம்பவத்துக்கு பிறகு கவர்னர் டீ பார்ட்டியில் அண்ணாமலை வராருன்னு ஏவாவால் எந்திரிச்சு நிற்கிறாரு. 2 பேரும் கட்டி தழுவிக்கிறாங்க. ராஜ்நாத் சிங் 100 ரூபா நாணயம் வெளியிட வந்தப்போ கலைஞர் சமாதியில் ஏவாவேலு கனிமொழியை தள்ளி நில்லுங்க, அண்ணாமலை முன்னாடி வர சொல்லுங்க, எப்படி கலைஞர் மகளையே தள்ளு, அவரை உள்ள விடு அப்படிங்கிற அளவுக்கு இவங்க அந்யூன்யமான பிறகு அவர் நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தப்பிச்சுக்கிறார். கிட்டத்தட்ட இந்த சிவாஜி படத்தில் வரக்கூடிய ரஜினி மாதிரி
நாளைக்கு எங்கெங்கே கருப்பு பணம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதில் பாதி உனக்கு மீதி எனக்கு இல்லைன்னா மொத்தமும் இன்கம் டேக்ஸுக்கு அப்படின்னு எப்படி அவர் மிரட்டி பணம் சம்பாதிப்பாரோ அது மாதிரியான திமுக அமைச்சர்களை வைத்து இவர் தன் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டார். கண்ணா அப்படின்னான்னு காசு சம்பாரிச்சிட்டாரு. காசு சம்பாரிச்சதுக்கு அப்பாற்பட்டுமே இவர் உண்மையிலே கட்சி வளர்ச்சிக்கு உண்டான எந்த நடவடிக்கையும் ஈடுபடலை. இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் எடப்பாடியே கோவம். அதே கம்யூனிட்டி லாபி. செந்தில் பாலாஜி காலி பண்ணோம், அந்த ஜாதியில் நான் தான் இருக்கணும், அவனை காலி பண்ணணும்னு நினைக்கிறான், அவனை காலி பண்ணோம். எடப்பாடியே காலி பண்ணோம், அவனும் என் ஜாதியில் இருக்கான், அவன் நான் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான், அவன் தான் பெரிய ஆளாக இருக்கணும்னு நினைக்கிறான்னு உடனே பிஜேபியை அவருக்கு எதிராக திருப்பி விட்டு விரட்டி விட்டு அவரை கூட்டணி இல்லாமல் பண்ண வச்சப்ப ஸோ உன்னுடைய தனிப்பட்ட முறையான குரோதங்கள் கோபத்துக்காக தேசிய கட்சியை நீ பயன்படுத்திட்ட. இதுதான் நாளைக்கு அவங்களுடைய பிரைமரி ஃபேக்டர் ஆஃப் ரீசன். இது மாதிரியான தொடர்ச்சியான பல காரணங்கள் இருக்குது. அதிலும் நடுவில் இவர் திரும்பி தனி கட்சி தொடங்க போகிறேங்கிற ஒரு ஜர்க்கு கொடுத்தப்ப அது உண்மையா? உண்மைதான். அவருடைய கட்சி கொள்கை கொடி பேர் எல்லாமே எனக்கே தெரியும். அந்த நிலையில் வந்து நாளைக்கு மேலெல்லாம் அவர் வந்து அமித்ஷாட்டே போய் சொல்லி அமித்ஷாவுக்கு தெரியும், மோடிக்கு தெரியும், ஆனால் ஒன்றும் சொல்லலையா? தெரியும். அண்ணாமலை ஒன்றும் சொல்லலை. அதனால தான் அவங்க இவ்வளோ கட்டம் கட்டுறாங்க. நாளைக்கு வந்து நீ தனி கட்சி ஆரம்பிக்கக்கூடாது, அதாவது ஏதோ விரக்தியில் பேசுகிறாருன்னு ஃபஸ்ட்டு விட்டாங்க. அப்புறம் 2வது தடவை பேசுகிறப்ப திரும்பி அந்த பாயிண்ட்டை ஸ்ட்ராங்காக பேசினார். அப்படிங்கிறப்ப அவங்க சரி என்ன ஐடியா, இதனால் என்ன ப்ளஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா ஃபுல்லாகவே அவங்க மனைவியோடது. ஏன்னா தமிழ்நாடு பிஜேபியை தூக்கி நிறுத்தினதை நம்ம தான். 234 சட்டமன்ற தொகுதிக்கு நடைபயணம் போனோம். நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம கட்சிக்கு செஞ்சிருந்தா கூட இந்நேரம் நமக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடச்சிருக்கும். இந்த கட்சிக்கு உழைச்சி நமக்கு என்ன கிடச்சிது, இன்றைக்கி நம்மளை தூக்கி ஓரமாக வச்சுட்டாங்க, நம்ம ஏன் அந்த கட்சியில் இருக்கணும், இந்த மாதிரியான வாதங்களுக்கு பிறகு தான் அவர் இந்த முடிவுக்கு வராரு. பணம் கொட்டி கிடக்கக்கூடிய நிலையில் அரசியல் கட்சி நடத்துவதற்கு பெரிய எண்ணம் இல்லை. நீங்கள் அப்போதைய பத்திரிகையாளர் சந்திப்பிலே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பத்திரிகையாளரும் நான் கட்சி ஆரம்பிக்க போகிறீங்களா, கட்சி ஆனால் கண்டிப்பாக ஆரம்பிக்கிறப்ப உங்கள்கிட்ட சொல்லுவேன்னா நீங்கள் அப்படிங்கிறப்ப ஒரு பாசிட்டிவ் சைன் தான் அது. ஆனால் அதுவே டெல்லியில் லாக்கு போட்டதுக்கப்புறம் நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதெல்லாம் சாதாரண விஷயமாண்ணா, நான் ஒரு சாதாரண விவசாய குடும்பம்னா எவ்வளோ செலவாகும் தெரியுமா அப்படின்னு அப்படியே மாற்றிட்டாரு. அப்போ டெல்லியில் அண்ணாமலைக்கு என்ன விதமான லாக் போடப்பட்டது? இல்லை, எதனால் அரசியல் அந்த கட்சி ஆரம்பிக்கிறது தடைப்பட்டுச்சு? இல்லை, நீங்கள் நாளைக்கு ஆரம்பித்தாலும் என் கூட கூட்டணிக்கு வரணும்ட்டாங்க போல. பிஜேபி கூட நீங்கள் ஆரம்பிக்க வேணான்னு சொல்ல, பட் நீ ஆரம்பித்தாலும் நீ என் கூட கூட்டணிக்கு இருக்கணும். அவருடைய நிலை என்னன்னா, இங்கேருந்து அவர் தனியாக கிளம்பணும்னு நினைக்கிறத எடப்பாடியை முதலமைச்சராக சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு தான். அதுக்கு நான் தனியாக போய் எடப்பாடியை சிஎம் ஆக்குவேன்னு சொல்கிறதுக்கு இங்கேருந்தே சொல்லிட்டு போயிடலாமே. இப்போ ஒரு லாக்கு சொல்கிறாருல, ஒரு லாஜிக் ஒன்று. எனக்குள்ளார இருக்கிற எண்ண ஓட்டம் வேறு தான், உண்மையான கருத்து வேறு தான். ஆனால் நான் கட்சிக்கு கட்டுப்பட்டாகணும், கட்சி ஒரு சிஎம்முங்குது, அதனால் நான் சிஎம்முங்கிறேன். புரியுதா உங்களுக்கு? எனக்குள்ளார நீ இப்போ தனிப்பட்ட முறையில் நீ பிஜேபி நிர்வாகியாவோ முன்னாள் மாநில தலைவர் இல்லாமல் அண்ணாமலை கிட்டன்னு கேட்டானா எடப்பாடி எனக்கு தேவையில்லை, எடப்பாடி ஓட்டு போடாதுன்னு தான் சொல்லுவேன். ஆனால் நான் பிஜேபியில் இருக்கேன், பிஜேபி எடப்பாடியை முன்னிலைப்படுத்துகிறப்போ நான் எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குவேன்னு சொல்லி தான் ஆகணும்னு இப்போ பேசுகிறாருல. இப்போ இது தனி கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் பேசினா இவர் பின்னாடியவா நிற்பான். ஸோ இந்த கட்டத்தில் தான் அவர் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் எடப்பாடியை வந்து அமித்ஷாவை பகைச்சிக்கிட்டு இவரால் கட்சி ஆரம்பிக்க முடியாது. அந்த நிலையில் அனுசரித்து தான் சில விஷயங்களை காய் நகர்த்தி ஆகணும். அந்த அனுசரிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை மெதுவாக அவர் மைல்டாக மூவ் பண்ணப்போ அவர் வந்து இந்த முடிவுகள் டெல்லி எடுக்குதுன்னு அவர் வேண்டிய நட்பு வட்டாரத்தில் அவர் நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொண்டது, நான் என் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசெல்லாம் இறக்கி எடப்பாடியை சிஎம் ஆக்கிறதுக்கு நான் ஏன் செலவு பண்ணணும். அதனால் இப்போ அவர் செய்கிற விஷயங்கள் எல்லாமே நான் கட்சியை விட்டு வெளியில் போகிறேன், என்னை விட்டுருங்க, இல்லை நீயே எடு அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறார். அப்படி எடுத்தால் நான் நாளைக்கு விவசாயத்தை பார்க்க போகிறேன், நாளைக்கு இல்லை எங்கள் அப்பாவுக்கு உடம்பு இல்லைன்னு இந்த மாதிரி ஒரு பிட்டை போட்டு ஒரு 2 வருஷம் ஒதுங்கிட்டு அவருடைய கவனம் முழுவதும் நாளைக்கு 29 தேர்தலில் கட்சி தொடங்குவோம், 31 நான் கள இறங்குறேன். 29க்கு முன்னாடி, ஆமாம் 29க்கு முன்னாடி நாளைக்கு ஒரு 27, 28 பீரியடில் கட்சி ஆரம்பிச்சுட்டு நம்ம கம்ப்ளீட்டாக குரோ ஆகிட்டு மற்றவங்களெல்லாம் நிப்பாட்டி கட்சிக்குன்னு ஒரு ஓட் ஷேர் காட்டிட்டு 31 நான் தான் சிஎம்ங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சி மாதிரி எல்லா இடத்துலையும் கேண்டிடேட் போட்டு ஒரு ஓட் ஷேர் காட்டிட்டு அடுத்து நான் தான் சிஎம்னு பண்ணலாங்கிறது தான் அவருடைய பிளான். அதனால் அவருக்கு மனப்பூர்வமாக அவருடைய எண்ணம் பிஜேபியோடைய எண்ண ஓட்டத்தோடு இல்லை, ஒத்துப்போல. அவர் வெளியில் கூடிய விரைவில் வெளியேறுவார். தொகுதி பொறுப்பாளர் இருந்து வெளியேறதற்கு ஆச்சரியப்பட வேண்டாம், விரைவில் அவர் பாஜகவிலிருந்தே வெளியேறுவார். இப்போ நீங்கள் சொன்னீங்க அவர் பிஜேபி தமிழ்நாடு தலைவராக இருந்துக்கிட்டு திமுக அமைச்சர்கள்லாம் மிரட்டி சம்பாதிச்சார் அப்படிங்கிறீங்க. அவர் பிஜேபியோட தலைவராக இருந்ததுனால தான் திமுக அமைச்சர்களை இவ்வளோ தூரம் வலுவாக ஸ்ட்ராங்காக எதிர் திசையில் ஒரு எதிரி மாதிரி ஒரு ஹீரோ மாதிரி நிற்க முடிஞ்சுது. ஆனால் இப்போ தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு தனி ஒரு கட்சியோட தலைவராக பிஜேபியில் இல்லாமல் பிஜேபியை விட்டு விலகி தனி கட்சி தலைவராக நின்றுக்கிட்டு இவ்வளோ தூரம் வலுவாக திமுக அவரால் எதிர்த்து நிற்க முடியுமா? ஃபஸ்ட்டு இல்லை எதிர்த்து பேசிட முடியுமா? இதற்கு முன்னாடி பெரிய நிறுவனங்களில் வேலை செஞ்சப்போ அருள்வளன் அரசுக்கு என்ன ஒரு எக்ஸ்போஷர் இருந்துச்சோ அது ஏன் தனியாக வந்து ஆரம்பிக்கணும்னு ஒரு எண்ணம் வருது?
ஆ. நம்மளுக்குன்னு உண்டான க்ரௌடை நம்ம ஒரு இடத்துல மொபிலைஸ் பண்ண முடியும். அப்போ நம்ம ஃபேஸ் ஃபெமிலியாரிட்டி இருந்துச்சு. பட் நம்மளுக்குன்னு ஒரு நம்மளால ஏன் இன்னொருத்தன் சம்பாதிக்கணும், அதை நம்மளே சம்பாதிக்கலாம். இல்லை நம்மளுக்குன்னு உண்டான கூட்டத்தை நம்மளே அங்கீகரிக்கலாம். ஏன் நம்ம ஒரு நிறுவனமும் அந்த தேவைக்கு நம்ம பயன்படணும், நம்மளே ஓனர் ஆகிட்டா என்ன அப்படிங்கிற நிலை தான் அவருக்கு. இப்போ நீங்கள் இருந்த இடத்துல அவர் பவர்ஃபுல்லாக இருந்தாருன்னா இருந்தார். ஆனால் அந்த பவர்ஃபுல்லாக இருந்ததுக்காக அவர் போட்ட உழைப்புக்கு நாளைக்கு எதுவுமே கிடைக்கல. இப்போ இதே நான் ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் எனக்கு ஒரு எஃபர்ட் போட்டேன்னா எனக்கு அந்த பவர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நான் அதை தனியாக முயற்சி பண்ணுறேங்கிற. இல்லை, நான் இன்னொரு நிறுவனத்தில் வேலை பார்த்தேன்னா என்னோட வேலையை மட்டும் சரியாக செஞ்சுக்கிட்டேன். நான் எதுவுமே சைடில் வாங்கல, எதிர்பார்க்கல, நான் ஆனஸ்டாக இருந்துட்டேன். ஆனால் அண்ணாமலை வந்து சம்பாரிச்சிட்டாருங்கிற குற்றச்சாட்டு பரவாயில்ல எல்லாருமே சொல்கிறாங்களே. ஆனால் அப்படி சம்பாரிச்சுட்டு அவ்வளோ தூரம் மிரட்டி சம்பாரிச்சுட்டு தனியாக போய் நிற்கும் பொழுது அதை எதிர்கொள்ள முடியுமாங்கிற யார் சொல்லுவா? ரெண்டு விஷயம். இப்போ பிஜேபி மேலே இங்கே பாருங்க, இந்த பதவி காசு கொடுத்தோம் நாளைக்கு அம்பு எய்ய மாட்டான் சொல்லுவான், அம்பு எய்ய மாட்டான்னு மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. ஏன்னா அன்றைய நிலையில் அவர்களை காப்பாற்ற வேணும். அந்த நேரத்தில் நான் கொடுத்தேன். இப்போ நீங்கள் இன்னைக்கு கொடுத்துட்டு நான் 10 வருஷத்துக்கு சொல்லி காட்டுறதுக்கு சொந்தக்காரன் டீலிங் கிடையாது. 10 வருஷம் கழிச்சு அவன் பழி வாங்கிட்டானா? இப்போ ஒரு புரிதலுக்கே சொல்கிறேனே, இப்போ நம்ம ஒரு டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் ஒரு போலீஸ்ட்டை மாட்டுறோம், நாளைக்கு லஞ்சம் கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறம் அவன் நம்மளை விட்டுட்டாவே நம்ம அதை மறந்துடுவோம். நம்ம இன்னொரு 10 நாள் கழிச்சோ இல்லை 1 மாதம் கழிச்சோ அன்றைக்கி அவன்கிட்ட பணம் கொடுத்தோம் நம்ம எங்கேயாவது வெளில போய் சொல்ல போகிறோமா? அவ்வளோதான். அன்றைய அமைச்சர்கள் அன்றைய நிலையில் அவர்களை காப்பாற்றி கொள்வதற்காக பணம் கொடுத்தாங்க. அவர் அந்த நிலையில் அவங்கள காப்பாற்றி விட்டார். இவர் சொத்து சேர்த்துக்கிட்டாரு, அவன் கொடுத்துட்டா நான் தப்பிச்சுக்கிட்டேங்கிறான். இது யார் வந்து வெளில எக்ஸ்போஸ் பண்ண போகிறாங்க? இதை இப்படி புரிஞ்சுக்கலாமா? இது வரைக்கும் அண்ணாமலை கையில் அந்த கம்பு இருந்தது, அந்த அம்பு இருந்தது. இனிமேல் கால மாற்றத்தில் திமுக அமைச்சர்கள் மீது அல்லது பிஜேபிக்கு எதிராக அல்லது அண்ணாமலைக்கு எதிராக, அண்ணாமலை யாருக்கு எதிரான செயல்பட்டாங்களோ அவங்களோட கைக்கு அதே அம்பு போகும் பொழுது அவர்கள் அண்ணாமலை மீது எய்யாமல் அமைதியாக வேடிக்கை பார்த்து. அப்படிலாம் யார் சொன்னா? இப்பயுமே டிஎம்கே வந்து அண்ணாமலை ஃபைல்ஸ்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுறதா தான் எனக்கு தகவல் இருந்துச்சு. அவர் வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2ன்னு விட்டார்ல. இப்போ பெரிய ஊழல் ஒளி விளக்கா நாளைக்கு பேசினார்ல, இவருடைய லட்சணத்தை பாருங்க அப்படின்னு இப்போ ஆர்எஸ் பாரதி ஏதோ பத்திரிகையாளர் சந்திப்பில் வெளியிட போகிறதாக ஒரு தகவல் வருது. அது மாதிரி அவங்க வந்து கம்ப்ளீட்டாக இப்போ அண்ணாமலையை பிராண்டிங் பண்ணால் அந்த அலைன்ஸு அந்த பார்ட்டி அவங்க டோட்டலாக அவங்கள டிஃபேம் பண்ணுற மாதிரி ஆகும்ல. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி வாழ்க்கைங்கிறது ஒரு செகண்டாண்டா, கீழே இருக்கிறான் மேலே போவான், மேலே இருக்கிறான் கீழே வாங்குற மாதிரி நீங்கள் பண்ணால் மற்றவர்களுக்கு என்ன விதைச்சிங்களோ அதை தானே அறுப்பீங்க. அதை நாளைக்கு அண்ணாமலைக்கு திரும்பி வருமானா கண்டிப்பாக அது நாளைக்கு இப்போயே வருது. அமித்ஷா வந்து ஒரு தனி கட்சி, மோடி சொன்னதே ஐபியில் வந்து நாளைக்கு மோடி கிட்ட இந்த மாதிரி அண்ணாமலை தனி கட்சி தொடங்கினால் தமிழ்நாடு பாஜகவை விட செல்வாக்குள்ள கட்சியாக தமிழ்நாட்டில் விளங்கும்னு ரிப்போர்ட் போனப்போ பிரைம் மினிஸ்டர் அமித்ஷாட்ட சொன்னது, நீ என்ன செய்வியோ தெரியாது, அவன் கட்சியை விட்டு வெளியும் போகக்கூடாது, தனி கட்சி ஆரம்பிக்கக்கூடாது. ஸோ இவர் கொஞ்சம் திரும்பி விடாப்படியாக முயற்சி பண்ணப்போ இவருடைய பணங்கள் முதலீடுகள் எங்கெங்கே இருக்குன்னு தெரிஞ்சதுனால அவங்க கொஞ்சம் பெங்களூர் சைடெல்லாம் ஒரு 2-3 ஐடி கம்பெனியில் ரைடு, ஒரு 2-3 பெரிய ப்ராப்பர்ட்டி ரியல் எஸ்டேட் கம்பெனியெல்லாம் சீல் வச்சுட்டாங்க. அதெல்லாம் இவரோடைய ஃபண்டுங்கிறாங்க, அண்ணாமலையோட ஃபண்டு. நீ லைட்டாக மூவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சோடனே எனக்கு எவ்வளோ பேரை ஆட்டி பார்க்குறேன், நீ என்னடா நேற்றுக்கு வந்த பச்சா அப்படின்னு அவங்களுக்கும் தெரியுமில்ல. அந்த பயங்கள் அவர் இருக்கிறதுனால தான் ரொம்ப ஒரு வெளியில் சொல்ல முடியாமல் பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்காரே தவிர இன்னைக்கு ஒரு மரியாதையான பதவியில் கூட கட்சியில் இல்லை. வெறும் அவர் ஒரு அடிப்படை உறுப்பினராக தான் இருக்கிறாருங்கிறப்ப இந்த சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளராக இவர் இருந்தாலும் அதிமுகவில் இருப்பவர்கள் இவரை அனுசரித்து காய் நகர்த்த மாட்டாங்க. இவருக்கு திரும்பி சீட்டு இல்லைங்கிறது தான் அவருக்கு பிரச்சனை. இப்போ ஏன் இதை ரிவோல்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவர் எம்எல்ஏ கேட்குறாரு. சரி எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எனக்கு எம்எல்ஏ கொடுங்க. அவர் 24 எம்பி தோற்ற பிறகு நேராக கோயம்புத்தூருக்கு ஃபேமிலியோட ஷிஃப்ட் ஆகி அவர் அங்கேயே தான் இருக்கிறாரு. அவர் நாளைக்கு கம்ப்ளீட்டாக அங்கே எம்எல்ஏக்கு நிற்கணுங்கிறது பிளான். இப்போ ஏடிஎம்கே என்ன பண்ணுறாங்க, நாங்கள் மாவட்டத்துக்கு ஒரு தொகுதிங்கிற கணக்கில் தான் பிஜேபி கிட்ட டீல் பேசுகிறாங்க. அதில் கோயம்புத்தூரில் ஒன்று கொடுக்குறோம், அதில் வானதி சீனிவாசன் நிற்கிறேங்கிறாங்க. இப்போ நீங்கள் அண்ணாமலைக்கும் ஒன்று கொடுங்க அப்படின்னா எங்களால் அது முடியாது. நான் வேணால் கரூரில் வேணால் அவரை போய் நிற்க சொல்லுங்கள், நான் வேணால் தரேங்கிறாரு. ஸோ அவர் கரூர்லனா செந்தில் பாலாஜி அங்கே தோப்போம் அப்படிங்கிறதுனால தான் இவர் இங்கே வராரு. அவர் சொல்கிறது அதிமுக ராஜதந்திரம். ஆமாம், எடப்பாடி என்ன சொல்கிறாரு, நான் ஒன்று கொடுத்துட்டேன், நீ யாரை நிப்பாட்டுறியா, உனக்கு அவ்வளோ அண்ணாமலை முக்கியம்னா வானதிக்கு வேணாம்னு சொல்லிட்டு அண்ணாமலை நிறுத்திக்க. ஆனால் என்கிட்ட அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வானதியை கழட்டி விட்டோம்னா வானதி சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க தேசிய மகளிர் அணி தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு எம்எல்ஏ சீட் இல்லைன்னு எப்படி தேசியம் சொல்லும்? அது அண்ணாமலை நினைச்சாலும் வானதி சீனிவாசன் கிடைக்கிற சீட்டை தடுக்க முடியாது, மோடியே நினைச்சாலும் தடுக்க முடியாது. ஏன்னா அவங்க இருக்கிற பதவி அந்த மாதிரி. நீங்கள் மேலே இருக்கிற பேனலில் டாப் 5 லீடர்ஸில் அவங்களும் ஒருத்தர். ஓகே, அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு ராஜ்யசபா எம்ஓஎஸ் சென்ட்ரல் மினிஸ்டரே கொடுப்பாங்க இந்த ஐடென்டிட்டி ஃபேக்டருக்கு. அப்படின்னா வானதி சீனிவாசனை விட அண்ணாமலை பெரிய ஆள் இல்லையா? கிடையாது. அண்ணாமலை விட வானதி சீனிவாசன் பெரிய மாநில தலைவராகவே அண்ணாமலை இருந்த பட்சத்திலும், ஆனால் புரோட்டோகால் வைஸ் அண்ணாமலையை விட நாளைக்கு வானதி தான் டாப்பு.
ஓ அப்படி இருக்கிற இடத்துல அவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால இப்போ வந்து கிட்டத்தட்ட அண்ணாமலைக்கு சீட்டு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறப்ப, என்னங்க பதவியிலேருந்து எடுத்தீங்க, எதுவுமே கொடுக்கல, சரி இப்போயாச்சும் நான் எம்எல்ஏ எடப்பாடியும் ஏற்றுக்கிட்டேன், அவரை வாழ்கங்கிறேன், திரும்பியும் நாளைக்கு நான் எம்எல்ஏக்கு நிற்கிறேங்கிறேன், அதுவும் சீட்டு இல்லைன்னா வெளில கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னா அதுவும் இல்லைங்கிறீங்க. அப்போ என்ன அந்த விரக்தியின் வெளிப்பாடு தான் அவர் இந்த தேர்தல் பொறுப்பாளர்லேருந்து விலகுவார். ஒருவேளை பிஜேபியில் அண்ணாமலைக்கு சீட்டு கொடுத்துட்டா அண்ணாமலை எம்எல்ஏவா ஜெயிச்சிருவாரா? அது முக்கியமான கேள்வி இல்ல அது. கஷ்டம் தான். இல்ல அது கஷ்டம் தான். பட் இருந்தாலும் எந்த ஒரு வேட்பாளரும் தான் ஜெயிப்போங்கிற நம்பிக்கையில தான் தேர்தல்ல இறங்குவான். ஒரு சுயேட்சை சின்னத்துல நிக்கிற வேட்பாளர் கூட நான் தோத்துருவேன் அப்படின்னு நினைக்க மாட்டான். ஒரு சில பேர் வேணா இந்த பக்கத்துல இருக்க அந்த நாம் தமிழர் கட்சி மாதிரி அவன்கிட்ட வந்து பணம் நம்ம ஜெயிக்க மாட்டான். ஆனா அவனை பணம் வாங்கணும். அவனை தோக்கடிச்சிடுவான்னு பயமுறுத்தி பணத்துக்காக சில கும்பல் நிக்குமே தவிர, ஆனால் பெரும்பான்மையான வேட்பாளர்கள் நாளைக்கு நம்ம ஜெயிக்கணுங்கிற நம்பிக்கையில தான் இருப்பாங்க. அந்த நம்பிக்கை அவருக்கு இருக்கிறதுனால தானே அவர் ஸ்ட்ராங்கா கேட்குறாரு. ஏன்னா இப்போ இன்னைக்கு எம்எல்ஏல நின்று ஜெயிச்சுட்டா திரும்பி நீங்கள் ஆட்சிக்கு வருங்கிற நிலையில நாளைக்கு அவருக்கு ஒரு அமைச்சரவையில் ஏதாவது இடம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் இப்படியே சோழியை முடிக்கிறதுக்கு வேற ஏதாவது கேட்கலாமே அப்படின்னு நினைக்கிறாரு. எனக்கு இந்த இடத்துல என்ன கேள்வி இருக்கு அப்படின்னா, அண்ணாமலை வந்து டிஎம்கே ஃபைல்ஸ்னு வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார். அதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையை தான் டிஎம்கே அண்ணாமலை ஃபைல்ஸ் வெளியிட போறாங்களா, அல்லது டிஎம்கே அண்ணாமலை ஃபைல்ஸ் வெளியிடுற அளவுக்கு அண்ணாமலை 1000 கோடி ரூபாய்க்கு மேல சொத்து சேர்த்துட்டாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இல்லை 3மே இருக்குது. அவர் இப்போ 1000 கோடி இல்லை 10,000 கோடிக்கு சொத்து வச்சிருக்கிறாரு. ஒன்று அப்பா சொத்து விவரங்கள் வந்தது. நாளைக்கு நானே என்னோட ட்விட்டரில் அவர் எங்கெங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அந்த கம்பெனிஸோட ஷேர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது, அவர் அரவக்குறிச்சியில் அஃபிடவிட் தாக்கல் பண்ணப்போ அவருக்கு எவ்வளோ சொத்து இருந்துச்சு, எவ்வளோ இப்போ அக்கௌண்ட்டில் பணம் இருந்துச்சு, அவங்க மனைவிக்கு எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எங்கெங்கே டாக்குமெண்ட்ஸ் அவரோட அக்கா மகன் எங்கெங்கெல்லாம் அக்கா வீட்டுக்காரர் எங்கெங்கே பிஸ்னஸ் பண்ணுறாரு, நானே கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு சொத்து போட்டிருக்கேன். என்னோட ட்விட்டரில் இப்போ நீங்கள் போனீங்கன்னா கூட கீழே டாக்குமெண்ட்டோடய போட்டு வச்சுருக்கேன். அதனால் இது திமுகவை பொறுத்த வரைக்கும் நீ மற்றவர்களை குறை சொன்னாலே நீ எப்படி அப்படிங்கிற ஒரு நிலை. இன்னொன்று தேர்தல் சமயத்தில் இவ்வளோ பெரிய ஒரு யோகித சிகாமணி அப்படின்னு நீ இமேஜ் கிரியேட் பண்ணுறப்ப ஒன்றா அடிக்கிறப்ப நாளைக்கு அது அந்த அலைன்ஸ் ஃபுல்லாக ஒரு இம்பாக்ட் ஆகும். அது என்ன ரீசன்னால அவங்க திடீர்னு இப்போ இதை எடுக்கிறாங்கன்னு தெரியல. பட் எனக்கு வந்து தகவல் அதை வெளியிடுறதுக்கு திமுக தயாராகி கொண்டிருக்கிறாங்க. ஆனா அண்ணாமலை கட்சி தலைவராக இருக்கும் பொழுது தன்னை சாட்டையில் அடிச்சுக்கிட்டு கட்சிக்காக தன்னுடைய உடம்பெல்லாம் வருத்திக்கிட்டார்ல. அப்ப அதெல்லாம் நீங்க கூட சொல்லியிருந்த இது வந்து அதுக்கு இது வந்து இதுக்குன்னு சொல்லிலாம் நீங்க இல்லை நான் அப்பயே சொன்னேன். ஆக்சுவலாக அது அந்த பதவி கிடைக்காம போயிருச்சுங்கிற விரக்தி தான் அது. அது ஆக்சுவலாக வேண்டுதல். நீங்கள் வந்து அவர் பச்சை கலர் வேஷ்டி கட்டி முருகனுக்கு வேண்டுதல். அதனால் அது பொதுவாகவே நான் கிராமத்துலலாம் சாட்டையில் அடிச்சுக்குவாங்க. அதாவது இந்த கருமா கழிகிறதுக்காக நான் பண்ண பாவங்கள் எதுவும் என்னை தடுத்தால் அதை வந்து இதோட போகட்டும் அப்படிங்கிற மாதிரி. ஏன் இந்த அங்கப்பிரதட்சணம் பண்ணுறது இல்லை வேலில் குத்திக்கிறது இதெல்லாம் என்னம்னா நம்மளை நாம் வருத்திக்குள்ள அந்த படியில் ஏறி போய் சாமி கும்பிடுறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறதே அது நம்மளை வருத்திக்கிறது. நம்ம உடலுக்கு கொடுக்காத ஒரு உழைப்பை முடியாத ஒரு விஷயத்த நம்ம திடீர்னு கொடுக்குறதா நடக்காமையே இருப்போம். திடீர்னு நாளைக்கு நீ ஒரு 5000 படி ஏறு அப்படின்னா எப்படி முடியும்? அப்போ அப்படியே நாக்கு தள்ளும், மூச்சு வாங்கும், வேர்த்து கொட்டும். அதுதான் நம்மளை வருத்திக்கிறது. ஸோ அந்த வருத்திக்கு எடுக்கிறது தான் நம்மளுக்கு உண்டான அந்த பாவங்கள் கழிகிறதுக்காக செய்கிறது. பச்சை கலர் வேட்டி கட்டினது முருகருக்காக. அதே மாதிரி சாட்டையில் அடிச்சுக்கிட்டதில் 6 அடி தான் அடிப்பார். 7வது அடியில் ஒருத்தன் பாய்வான் பாருங்க, அவர்கிட்ட சொல்லி வச்சுருப்பார் போல் 6 அடி தான்டா, 7வது அடிக்கு வந்து நானே புலோவில் போனாலும் என்னை தடுத்துடுறான்னு சொல்லியிருப்பார் போல. அவருக்கு வலிக்குமா? வேண்டுதல்னு பச்சையாக வெளில தெரிஞ்சோம்னா மீடியாவை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு தானே அடிச்சுக்கிறாரு. ஒரு லெவலுக்கு மேலே அடிச்சுட்டு நாளைக்கு இந்த சாட்டை இந்த ரோட்டிலலாம் சாட்டை அடிச்சுக்கிட்டு விளாட்ற மாதிரி விளாண்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு கீழே போட்டு போயிட்டீங்கன்னா என்ன இதோட நிப்பாட்டிட்டாருன்னு சொல்லுவாங்களா? யாரோ வந்து தடுத்ததுனால தடுக்கிற வரைக்கும் தன்னைத்தானே அடிச்சுக்கணும். அவர் அடிச்சு செத்துற போறாரு ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு அதை விட அங்கே 2-3 லேடிஸ் தலைவா அடிச்சுக்காதல நாங்கள் அடிச்சுக்கிறோம் தலைவா நீ அடிச்சுக்காத அப்படி அப்படி நாடகம் பண்ணி நடத்துறீங்க. இல்லை நீங்கள் இப்போ கூட இந்த வீடியோ எடுத்து பாருங்க. 6 அடி தான் அடிப்பார் கரெக்டாக. 7வது அடியில் ஒருத்தர் போய் அவர் அப்படி சொல்லட்ட போவார், தலைவா நீ எண்ணிக்கையை தாண்டி கவுண்டை தாண்டி போயிட்டு இருக்க தலைவா அப்படின்ட்டு வந்து பிடிச்சிருவாங்க. அதனால 6 அடி தான் அடிச்சுக்குவாரு. அது மாதிரி செருப்பு போடாமல் இருப்பேன் நாளைக்கு. அது என்னங்க அதுவே எதுக்கு தெரியுமா? நம்ம அவருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் தான், அவருக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அவர் சொன்னது இந்த நடைப்பயணம் நீங்கள் போனப்பயே நீங்கள் வந்து ஷூ போடாமல் இருக்கணும். அந்த நடந்தப்பயே அது உங்களுக்கு கர்மா வினை கழிஞ்சிருக்கும், நீங்கள் அதை செய்யாமல் விட்டுட்டீங்கன்னு அவர் அன்னையிலேருந்து அதை சொன்னாங்கன்னு அந்த ஷூவை கழட்டுறாரு. அதை கழட்டுறப்ப கூட திமுக ஆட்சி அகலணும், அதனால் நான் வெறுங்கலம். என்னடா பைத்தியக்காரன் ஐபிஎஸ் படிச்சுக்கிட்டு இப்படிலாம் பண்ணனா ஊரில் இருக்கிறான் சிரிப்பானா மாட்டானா? நாளைக்கு அதை மீறிக்கிட்டு ஷூ போடாமல் இருந்ததுலாம் எதுக்குன்னா அந்த வெறும் காலில் நடக்கிறப்ப அந்த கர்ம வினை கழிகிறது. மாலை போடுறவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா அதான் சாமிக்கு இல்லை கோயிலுக்குள்ளார ஷூ போடக்கூடாது செருப்பு போடக்கூடாதுங்கிறது வேற. பட் ஆனால் மாலை போடுறப்பயே தன்னை சாமியாக நினச்சிக்கிட்டா செருப்பு போடக்கூடாதுங்கிறது கிடையாது. சில பேர் இப்போ சாமியார்கள் எல்லாமே
இரும்பு கட்டையில் செருப்பு போடுறாங்கல்ல, அது எதுக்காகனா கால் வந்து நம்மளுக்கு அந்த கல் முள் அதான் காலுக்கு மெத்தை அப்படிங்கிறது எதுக்காகனா அந்த குத்துறதெல்லாம் வலி ஏறுறப்ப நமக்கு வந்து அந்த ஒரு இதுக்காக தான். ஸோ செருப்பு போடாமல் இருந்தது, பச்சை வெட்டி கட்டினது, 6 அடி அடித்தது, 48 நாள் விரதம் இருந்தது, கரெக்டாக 48 நாள் கழித்து அறுபடை வீடுகளுக்கும் போனார். ஸோ கம்ப்ளீட்டாக அது பதவிக்காக வீட்டில் யாகமே நடத்தினாருங்க. 100 ஐயரை வச்சு அது ஜெயலலிதா அம்மையார் அடிக்கடி தனக்கு பதவி கிடைக்கணுங்கிறதுக்காக நடத்துகிற யாகம். அந்த யாகமே வீட்டில் நடத்தியிருக்கிறாரு. அது மாதிரி பதவி இல்லாமல் காஞ்சி போய் நீங்களே சொல்லுங்க. நான் ஒரு பெரிய பூம் ஃபேக்டரில் இருந்துட்டு நான் நினச்சா பிரைம் மினிஸ்டர் பார்ப்பேன். நான் ஃபோன் பண்ணால் ஹோம் மினிஸ்டர் இப்போ கூட ஃபோன் எடுப்பார். தமிழ்நாட்டுக்குள்ளார ரூலிங் கவர்மெண்ட்டே என்னை கண்டதவே சொல்கிறேன். ராமச்சந்திரா யூனிவர்சிட்டியே என்னை நம்பி தான் இயங்குது. இங்கே என்னை கண்டாலே நடுங்குவா கேட்குற மாதிரி இருந்தவர் இப்போ நாளைக்கு உங்களை அடித்து ஓரமாக உட்கார வச்சிருக்கப்ப அந்த மன விரக்தி திரும்பி அந்த பதவி வேணுங்கிற வெறி இருக்கிற ஐபிஎஸ்சியும் விட்டுட்டோம் மாநிலத்தில் இருப்பேருச்சுங்கிறப்ப அந்த கடவுளை நம்பி தன்னை வேறு சில வழிகளில் எவன் சொல்கிறானா கெட்டு போய் உட்காந்துருக்கப்ப நீ இது பண்ணியிருக்க கூடாது, அதை பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணனா அது கிடச்சிருங்கிறப்ப எவன் சொன்னாலும் செய்ய தோணும்ல, அந்த மனநிலையில் இருக்கார். ஆனால் ஒரு அற்ப அரசியலுக்காக கடவுளை இழுத்துட்டு போய் உள்ள கோத்துடுறோமே அப்படிங்கிற ஒரு அவரை பொறுத்த வரைக்கும் அவரை அல்பா நினச்சிக்க வரால் அரசியல் அல்பா. அண்ணாமலையே சொல்ல பொதுவாகவே சொல்ல வரேன். ஆவுனா முருகன் பேரை பயன்படுத்திக்கிறாங்க, ஆவுனா ஏதாவது சாமி பேரை கடவுள் பேரை பயன்படுத்திட்டு ஒரு அற்ப அரசியலுக்காக ஏன் உங்களாம் இப்படி பண்றாங்க? சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். நீங்க எதை வச்சு கடவுள் கண்டிக்க மாட்டாரா உங்கள் ஐடியாலஜி? அதனால சொல்றது. இப்போ ராமர் கோயில் கட்டின இடத்துல ராமர் உங்களுக்கு கை கொடுக்கல, நாளைக்கு இதே ஜெய் அனுமானிங்க நாளைக்கு அங்கே உங்களுக்கு கை கொடுக்கல, இப்போ முருகருங்கிறீங்க உங்களுக்கு கை கொடுக்காது. அதை தான் சொல்கிறேன்ல, கடவுள் பேரை பயன்படுத்தினாலும் உங்களுக்கு என்ன ரிசல்ட் அப்படிங்கிறப்ப கடவுள் உங்களுடன் இருக்கிறாரா? நீ எனக்கு ஐஜியை தெரியும்டா, ஆனால் ஐஜிக்கு ஒன்றா தெரியுமாங்கிற மாதிரி கடவுள் உங்கள் பக்கத்து திரும்பி பார்க்கணும்ல. எனக்கு இந்த இடத்துல உங்ககிட்ட ஒரு கேள்வி. அண்ணாமலையை பற்றி இவ்வளோ தூரம் சொல்கிறீங்கல்ல, அண்ணாமலையோட உண்மையான முகம், அண்ணாமலை 10,000 கோடி சொத்து சேர்த்துட்டாரு, டிஎம்கே ஃபைல் டிஎம்கே அண்ணாமலை ஃபைலை டிஎம்கே ரிலீஸ் பண்ண இவ்வளோ தூரம் சொல்கிறீங்களே, இவ்வளோ தூரம் சொல்கிற நீங்கள் ஒரு காலத்தில் அண்ணாமலையை கண்மூடித்தனமாக லவ் பண்ணியிருக்கீங்க, கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, அவர் தான் எனக்கு உலகமே அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருக்கீங்களே, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ இதை ஒரு 2 விஷயங்க. யாராக இருக்கட்டும், ஏன் நம்ம வந்து எந்த சூழ்நிலையும் நாளைக்கு கூட பிறந்தவங்களையும் தாய் தந்தையரையும் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது, அவங்க கூட இணக்கமாருன்னு சொல்கிறோம்னா ரத்தம் ஒன்று. நம்ம தப்பே பண்ணாலும் நம்மளை விட்டு கொடுக்காது. யார் வேணாலும் சுயநலமாக நினைக்கலாம், ஆனால் நம்ம கூட பிறந்தவங்களோ அப்பா அம்மாவோ எந்த அப்பா அம்மாவாச்சு நாளைக்கு புள்ள நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. நான் நல்லா இருக்கணும் நீ வீணாக போகணும்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான சில மனநிலைகளில் யாரை வேணாலும் நீங்கள் ஒரு விஷயத்துக்காக நம்பலாம் அப்படிங்கிற ஒரு பிரேக்கிங் ஃபேக்டர் இதுதான். குடும்பத்தில் இருக்கிறவங்க இந்த நம்மளுக்கு துரோகம் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறப்ப பிரைமரி ஃபேக்டர் ஒருத்தவங்களை நீங்கள் நம்பி போகிறீங்க அப்படின்னாலே நம்மளுக்கு துரோகம் செய்யக்கூடாது, நம்மளை நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறது தான். ஒரு புரிதலுக்கு அரசியல் கோட்பாடுகள் படியே செந்தில் பாலாஜி தப்பு செய்யாமல் இல்லை, ஆனால் அவரை கைது செய்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் அவரை விட்டு கொடுத்துச்சா? ஆட்சியவே கலைச்சிருவான்னு கவர்னர். நாளைக்கு ஆனாலும் டெல்லிக்கு கொண்டுட்டு போக முடிஞ்சா? இல்லை. நீ 400 நாள் ஜெயிலில் வச்சா நீ சாதனை பேசலாம். 400 நாளும் திகார் ஜெயிலில் கொண்டு போய் வச்சியா? நான் புழல் ஜெயிலில் தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குள்ளார ஏன் கண்ட்ரோலில் நாளைக்கு அவரை மந்திரியாக தான் வச்சுருந்தேன். அவருக்கு ஏசி, டிவி, ஹோட்டல் சாப்பாடு, அதாவது அந்த காம்பவுண்டை விட்டு அவரால் வர முடியலையே தவிர அமைச்சராக தான் இருந்தார். ஜெயிலுக்குள்ளாரையும் அமைச்சராக தான் இருந்தார். செல்வ செழிப்போடு இருந்தார். ஃபோன் அக்சஸ் இருந்துச்சு. கோயம்புத்தூர் உள்ளே இருந்துக்கிட்டே அண்ணாமலையை ஏற்று யார் கேண்டிடேட்டாக நிற்கணும், எப்படி ஜெயிக்கணும், யாரை ஜெயிக்க வைக்கணும்னு பண்ணாருங்கிற வரைக்கும் அந்த கட்சி அவரை விட்டு கொடுத்துச்சான். இல்லை விட்டு கொடுக்கலாம். இந்த பாயிண்ட் ஆஃப் யாருமே யோசிக்கவே இல்லை. இல்லை எந்த கட்சியுமே சொல்கிறேன். இப்போ இன்னைக்கு பழனியாண்டி சட்டமன்ற உறுப்பினரோடது நாளைக்கு இந்த கல்குவாரி பிரச்சனை வந்துச்சு, டிஎம்கே விட்டு கொடுக்குதா? இல்லை. நாளைக்கு இப்போ கேஎன் நேரு இப்போ ரைடு ஈடு அது வந்துச்சு, விட்டு கொடுத்துச்சு. அப்போ பொன்முடிய கன்விக்டான பொன்முடிய விமர்சனங்களுக்கு உள்ளான பொன்முடிய அப்போதைக்கு எடுத்தாங்க. இப்போ திரும்பி போச்சல துணை போச்சலாரேட்டா திரும்பி மந்திரி ஆக போகிறாரு. இப்போ யார் நாளைக்கு விட்டு கொடுத்தாங்க? அப்போ திமுக தன் கட்சி ஆட்களை தொடர்ச்சியாக காப்பாற்றுது, ஒரு இடத்துல கூட யாரையும் பெருசாக விட்டு கொடுக்கல. தப்பு செய்யாமல் நான் கனிமொழி அக்கா கிட்ட நான் ஒரு சம்பவம் நான் பேர் குறிப்பிட விரும்பலாம். அவர் ஏன்னா இப்பயும் திமுகவில் கொஞ்சம் பெரிய பொறுப்பில் இருக்கிறார். அவர் வந்து ஒரு லேடிஸ் மேட்டரில் மாட்டிக்கிட்டார். இவங்க வந்து அவரை காப்பாற்றி விடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. முக்கியமான இடங்களில் பேசி நீங்கள் எனக்காக விடுங்கங்கிறாங்க. நான் அவங்ககிட்ட ஃபோன் வச்சோன்னே கோச்சிக்கிட்டேன். வந்து ஃபெமினிசம் பேசுகிறீங்க, பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசுகிறீங்க, நீங்கள் நாளைக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணலாமா அப்படிங்கிறப்ப ஒன்றே ஒன்று வச்சுக்கங்க, நல்லவனும் மட்டும்தான் வச்சுட்டு அரசியல் கட்சி நடத்தணும்னா நடத்த முடியாது. என்னையை பொறுத்த வரைக்கும் அவன் எனக்கிட்ட கரெக்டாக இருக்கான். நான் அவன் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டான், நான் தொண்டை நிற்பேன்னு நினச்சி தான் எனக்கு இருக்கிறான். அப்போ நான் இந்த இடத்துல அவனை காப்பாற்றி தான் ஆகணும்ன மாதிரி எல்லா அரசியல்வாதியோட இயல்பு. இப்போ கேஎன் நேருவோடைய மாவட்டத்தில் ஒரு ஒன்றிய செயலர் டபுள் மர்டர், இடத்தகராறு,
அவரே களத்தில் இறங்கி கூலி போடலாம் இல்லை, அவரே இறங்கி 2 பேரை வெட்டிடுறாரு. ஜிஹெச்சில் பாடி வாங்காமல் அந்த ஊரே பிரச்சனை பண்ணுச்சு. அண்ணாமலையை கூட்டிகிட்டு வாங்கன்னு என்கிட்டலாம் சொன்னாங்க. அது கடைசி நேரத்தில் அண்ணாமலை அவர் கொஞ்சம் நேருக்கிட்ட கொஞ்சம் சாஃப்ட் கார்னராக இருந்தார். அதனால் அந்த சமயத்தில் ஒதுங்கிட்டார். பெரிய லெவலில் பிரச்சனையாச்சு. அது இத்தனைக்கும் தலித் கம்யூனிட்டி பெரிய பாலிடிக்ஸ் பண்ணியுமே, ஆனால் இன்னைய வரைக்கும் அவங்களால நியாயம் வாங்க முடியல. இதில் நியாயம் வாங்க முடியலங்கிறதுக்கு அப்பாற்பட்டு அந்த ஒன்றிய செயலர் இன்னும் ஒன்றிய செயலராக தான் இருக்கிறாரு. அடுத்தது அவர் எம்எல்ஏ சீட்டு கேட்குற நிலையில் இருக்கிறார். நேரு அவரை விட்டு கொடுக்கவில்லை. இதுதான் மேட்ரு. பொலிட்டிக்கலி நீங்கள் என்றைக்குமே உங்களை நம்பியிருக்கவங்கள விட்டு கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு யாருமே உங்களை நம்ப மாட்டான். செந்தில் பாலாஜியை கைவிட்டிருந்தால் திமுகவில் இருக்கக்கூடிய அவ்வளோ அமைச்சர்களும் நாளைக்கு இவங்களுக்கு ஒன்று மட்டும்தான் அவங்க நம்ம பண்ணிக்குவாங்க, நம்மளுக்குன்னா ரோட்டில் விட்டுருவாங்கன்னு ஒரு ராங் எக்ஸாம்பிள் ஆயிருங்கிறதுனால தான் கவர்மெண்ட் அவ்வளோ ஃபைட் பண்ணுறது. இது அரசியலில் ஒரு முக்கியமான ஒரு தகுதியாக பார்க்கப்படுகிறது. அண்ணாமலையை நம்பி நான் வந்தாலும் எனக்கு உண்மையிலே நீங்கள் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சது? நான் பிஜேபி போகிறதுக்கு முன்னாடி என் மனைவி என்கிட்ட ஒரே வார்த்தை கேட்டாங்க, 15 வருஷம் திமுகவில் உங்கள் அப்பாவை மீறி தனிப்பட்ட முறையில் உனக்குன்னு நீ ஒரு செல்வாக்கை உருவாக்கிக்கிறதுக்கு இவ்வளோ பணம். நான் உண்மையாக சொல்லணுன்னா அது தற்புகழ்ச்சியாலாம் சொல்ல, குறைஞ்சது நான் 10 கோடிக்கு மேலே விட்டுருப்பேன்னா புரியல. செலவு தேர்தல் சமயங்களில் திருச்சியில் மட்டுமா? ஆமாம். நான் நீங்கள் போட்டி இல்லைல்ல? நான் பண்ணலைங்க. ஐடென்டிக்கலி நம்மளை தெரியணும், நம்மளை பேசும் பொருள் ஆகணும், நம்ம பண்ணணுங்கிறதுக்காக பண்ணதே பணங்கள் நான் உண்மையிலேயே அந்த தொழிலேருந்து வந்த காசெல்லாம் அரசியலில் விட்டு நாளைக்கு தொழிலை கவனிக்காமல் விட்டது தான் நிறைய விஷயங்கள். அந்த தொழிலில் வந்த காசை வச்சு வளர்ந்துருந்தா கூட ஒழுங்காக இருந்திருக்கலாம். அந்த அரசியலில் இவ்வளோ தூரம் வளர்ச்சியை எப்படி அண்ணாமலை இவ்வளோ தூரம் நம்புனீங்க? அதான் இல்லை, இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய யங்ஸ்டர்ஸ் நம்புறாங்க. நம்பினால தான் பிஜேபி தமிழ்நாட்டில் ஒரு சின்ன ஒரு எழுச்சி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துச்சு. இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டில் சொன்னது திரும்பி பார்த்தேன்னா இந்த 15 வருஷமும் நீ இழந்துட்டு திரும்பி இன்னொரு அதாவது எல்லா கோட்டையும் அழைச்சிட்டு முதல்லேருந்து திரும்பி கோடு போட போறியா அப்படின்னாங்க. நான் ஏன் அதை போனேன்னா இங்கே இதுக்கு மேலே கோடு போடுறதுக்கு ஒன்றும் இல்லை, போட்டாலும் இவங்க எதுவும் செய்கிற மாதிரி இல்லை. ஆளுங்கட்சிக்கு வந்தால் திமுகவோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். இப்போ எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர்கள் பல பேர் திமுகவில் இருந்தாங்க. அப்பா நீயாச்சும் வெளியில் போய் ஏதோ தப்பிச்சுக்கிட்டா, நாங்கள் இந்த 5 வருஷம் இங்கே இருந்தும் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இளைஞர், ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அதனால் ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. அது மாதிரி பிரைம் மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த அலிகேஷனும் கிடையாது. நான் உண்மையிலேயே நான் தான் ஃபஸ்ட்டு போஸ்ட் அடித்தேன். அதுக்கப்புறம் அது ஒரு ஐகானிக் வேர்ட் ஆயிடுச்சு. ஃபாதர் ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லி நான் தான் அவர் சென்னை வந்தப்போ அடித்தேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த நவீனமயமான ரயில்களாக இருக்கட்டும், இல்லை நாளைக்கு மெட்ரோக்களாக இருக்கட்டும், விமான போக்குவரத்துகள், ஏர்போர்ட்டோடைய எக்ஸ்பான்ஷனாக இருக்கட்டும், ஃப்ளைட்டு போக்குவரத்துகள்லாம் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. மோனோபுலியாக இருக்கிறதுனால எனக்கு அதில் ஒன்று இருக்குது. பட் ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸு நாளைக்கு எல்லாமே இப்போ இந்த ஷிப்பிங் எல்லாமே இப்போ இந்த குரூஸே நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சு சென்னையிலேருந்து எல்லா வெளிநாடுகளுக்கும் போகிறதுக்கு குரூஸ் கப்பலுக்கு அக்சஸ் கிடச்சிருக்கு. இப்போ ராம்நாட்லேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு, ஸ்ரீலங்காவுக்கு நாளைக்கு நம்ம இதில் போகலாம், போட்லையே அவங்க குரூஸ் கப்பலை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் கொஞ்சம் இனோவேட்டிவாக செய்கிறது. வெளிநாடுகளில் போனால் நாளைக்கு இந்தியர்னு சொன்னால் ஒரு மதிப்பு வர்றது, இதெல்லாம் அவரால் வந்துச்சுங்கிறப்ப எங்கள் அப்பாவே தனிப்பட்ட முறையில் என்கிட்ட சொல்கிறது, மோடி மாதிரி இனிமேட்டு பிரைம் மினிஸ்டர் இந்தியாவுக்கு கிடைக்குமானா அது பெரிய கேள்விக்குறி தாங்குவார். ஸோ எனக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபேக்டரில் தான் நான் போனேன். ஆனால் அண்ணாமலை எல்லா இடத்துலையும் சுயநலமாக இருந்தாருங்கிறது தான் நிதர்சனம். நான் உண்மையாக இருந்தேன் எல்லா இடத்துலையும், எல்லா நேரத்துலையும் அவருக்கு உண்மையாக இருந்தேனே தவிர, பட் அவர் எனக்கு எந்த இடத்துலையா உண்மையாக இருந்தாரா அப்படின்னா எதுவுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா கூட 10,000 கோடி சம்பாரிச்சு கூட எனக்கு ஒரு 10 ரூபா கூட ஒரு டீ கூட வாங்கி கொடுத்தது கிடையாது. ஓப்பனாக சொல்லணுன்னா எம்பி சீட்டுக்கு கூட ப்ராமிஸ் பண்ணார், கொடுக்கல. அது மாதிரி இருக்கிற பதவியும் எடுத்து விளாண்டுக்கிட்டு இருந்தார். இந்த ஊடகங்களில் நம்ம பேசுகிறதுனால அவங்க கட்சிக்கு தான் நம்ம உழைப்பு கொடுத்தோம், 32 நாள் ஜெயிலில் இருந்தோம், அதுக்கு உண்டான எந்த இதுவும் இல்லைப்பற சும்மா நம்மளை ஏதாவது அவர் தான் இப்போ தமிழிசை அவங்கள விமர்சனம் பண்ணுறாங்க, தமிழிசையை இவர் தான் திட்ட சொல்கிறாரு, இவர் திட்ட சொல்கிறாருன்னு திட்டுறான். அப்புறம் திரும்பி டெல்லியிலேருந்து இவங்களை 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் என்னைய பதவி விட்டு எடுக்கிறாங்க. எப்படி இருக்கும்? இப்போ இந்த நிலையில் நாளைக்கு பின்னாடி நான் பயணிக்கணுமாங்கிற யோசனையில் தான் வெளியேறணுமே தவிர, அந்த நம்பகத்தன்மைக்கு உண்டான ஒரு தலைவராக இல்லை. சுயநலவாதிகளிடம் நாளைக்கு மக்களை நீ ஏமாற்றலாம்பா, உன்னைய நம்பி இருக்கிற அரசியல்வாதி என்னையவே ஏமாற்றலாமாங்கிற கோபம் தான். நிறைய விஷயங்கள் ஆதங்கப்பட்டும் உள்ளார்ந்தும் பேசியிருக்கீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்குது, களம் எப்படி இருக்க போதுன்னு பார்க்கலாம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க.